அதாவது மற்ற இடங்கள்ல ஒரு பிரச்சனை நடந்தால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். அதே ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான், நம்ம அதை குறை சொல்ல விரும்பல. இப்போ பூர்ணிமா என்னதான் நடந்தது வச்சுமா? மணி என்னதான் அவங்க அவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா ஏதோ தப்பா போயிருக்கு போல இருக்கு வெளியில. என்னதான் நடந்துச்சா? அதான்டா மணி வந்து இங்கே பார்த்துக்கிறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான்ல, அவங்க அம்மா சொல்லி பார்த்துக்கிறான் அப்படின்னு தான் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்க அம்மா ஒன்றும் சொல்லலையா, இவனே நினச்சிக்கிட்டானா. ஏன்னா சில ப்ரோக்ராம்லாம் போகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் பார்த்துக்க மணி அப்படின்ட்டு. அதனால இங்கேயும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு. அதர்வைஸ் அவன் ஒன்றும் பெருசாக தப்புலாம் ஒன்றும் பண்ணலையே. பட் அவங்க பேசுகிறத பார்த்தா வெளியில் ரொம்ப ராங்காக போயிருக்கும் போல இருக்கு. அது நமக்கு தெரியல. நம்ம என்ன 24 மணி நேரமாக அவங்க பின்னாடியா சுற்றிட்டு இருக்கோம், அது எனக்கு தெரியல. பட்டு ஆனால் அந்த அம்மாவும் அந்த ஆன்ட்டியும் பேசுனது கொஞ்சம் அது ஷோன்னு கூட தெரியாது, என்னென்னமோ பேசிடுச்சு, என்ன பண்ணுறது. ஆனால் இவனும் கொஞ்சம் அவங்க அம்மா சொல்லாத இருக்கும்போது இவன் எதுக்கு இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டான்னு தெரியலையே. எதுவுமே தெரியாத மாதிரி மிச்சம் இங்கே பேசிட்டு இருக்கு. சரி, இதில் என்ன கொடுமைன்னா அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் காட்டுறாங்க. மணி பாவம் தனியாக அந்த சோபாவில் உட்காந்துருக்காரு. ரவீனா அந்த முட்டைக்குள்ளே உட்காந்து அது படுத்து கிடக்குது. விக்ரம் வர்றாரு. என்ன குழப்புறாங்கப்பா. இப்போ என் தங்கச்சி என்னன்னா மாயாவுக்கு வந்து நான்லாம் ஜெயிக்கிறது பிடிக்கலன்னு ஒரு மாதிரி ஹிண்ட்டு கொடுத்துருப்போம். ஆனால் மாயாவோட அக்கா கடைசியாக போகும்போது என்னை ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம், மாயாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் எது உண்மை எனக்கு தெரியலையே. கம்முனிடுறா, நானே எரிச்சலில் இருக்கேன், மாயாவை நல்லா பார்த்துக்கிட்டே சரி போ அப்படிங்கிற மாதிரி மணி அவருடைய ரியாக்ஷன் இருக்குது. இதில் நடுவில் நேற்று எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி குளிர் காஞ்சான ஒருத்தன் யார், நிக்சன். ஐயோ மனுஷனாங்க அவன். அந்த அம்மா அந்த ஆன்ட்டி அவ்வளோ கோபமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து ஆமாம்மா நான் அப்பயே சொன்னேன், நான் கேஸ் போட்டேன் அப்படியே. அது வேற, ஏன் நீ நிக்சன் கூட பாட்டு அற்புதமாக இருந்தது அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு வெறுப்பாக இருந்தது. நேற்றுக்கு காட்சி ஆரம்பிச்சிட்டான் வேலையை. இதுவரையும் ரவீனாவை வந்து பெருசாக அவர் தொடக்கூட முடியாது. மணி நேற்று அவர் சுதந்திரமாக போயிட்டு ரவீனா குட் நைட் ஆரம்பிச்சிட்டான். இவர் எப்போதும் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படி கட்டி பிடிச்சி அந்த ஆறுதல் கொடுத்துட்டு தான் தூங்குவார். திருட்டு இவன் ஒரு காஜிங்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புறக்கணிக்காத இவனை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவனை வெளியில் அனுப்பி விடுங்க மக்களே. ரொம்ப பண்ணுறான் மக்களே நிக்சன்.